ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு கோவா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்றுக்கு நைட்டு கோவாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நைட்டு அரௌண்ட் 11:30 ஆயிடுச்சு ரூமில் போய் செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து கோவாவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோம். இன்றைக்கி நாளைக்கு நம்ம கோவாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்மளோட ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவரோட உடலை வச்சுருக்கிற அந்த சர்ச்சை போய் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வெளியில் வேறு எங்கேயாவது சுற்றிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி ஈவினிங்க்கு மேலே நம்ம வந்து பாகா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். காருக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு ஓல்டு கோவாவுக்கு போயிட்டுருக்கோம். ஓல்டு கோவாவில் தான் அந்த சர்ச் இருக்குது. இது வந்து அந்த போகிற வழி தான். இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட பிரிட்ஜு. நீங்கள் இது வந்து இப்போ நியூ ஐகான் ஆஃப் கோவா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற அந்த ரிவரில் தான் வந்து அந்த க்ரூஸ் ஷிப்லாம் இருக்குல்ல, நம்ம அந்த கேசினோ அந்த மாதிரி கோவாக்கு வந்தாச்சுனாலே வந்து அந்த க்ரூஸ் போகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இது எல்லாமே இதுக்கு கீழே இருக்கிற அந்த ரிவரில் தான் நடக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நைட்டு தான் வந்து அந்த க்ரூஸ் இதெல்லாம் வந்து நடக்கும். பட் நம்ம வந்து க்ரூஸ் போக போகிறதில்ல. பட் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து அது எப்படி இருக்குங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த ஏரியாவில் தான் அந்த இது வந்து இந்த க்ரூஸ் ஷிப்லாம் இருக்குது. ஸோ இது நைட்டு வந்து அதோட இது வந்து லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பெரிய ஷிப்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதில் தான் வந்து இந்த கேசினோ, அதே போல் வந்து டிஸ்கோ, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கும். நார்மலாக மற்ற மிடில் எதுவும் போகிற அளவுக்கு உள்ளதும் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அப்படி நம்ம போனால் இந்த கேசினோ அந்த இதில் போனோம் அப்படின்னா தான் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அந்த இது போயிட்டு வரதுல. ஓகே, நம்ம இப்போ வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம போகிற வே வந்து டுவர்ட்ஸ் ஓல்டு கோவாவில் போயிட்டு அந்த சர்ச்சை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கோவாவில் ஓல்டு கோவா, நார்த் கோவா, சவுத் கோவா அப்படின்னு இருக்குது. சவுத் கோவா ஃபுல்லாகவே செனிக்காக இந்த என்ன சொல்கிறது, ஃபுல்லாக வந்து அந்த ஹில்ஸாக இருக்கிறது, ஃபால்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரி ஏரியா. ஓல்டு கோவாவில் இந்த சர்ச் இந்த இது இருக்குது. நார்த் கோவாவில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா பீச்சஸ், ஃபோர்ட் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ வந்து சர்ச்சுக்கு அந்த ரோடு ஃபுல்லால் வந்துட்டோம். இந்த சர்ச்சை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து காரை பார்க் பண்ணோம். இன்னும்
கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம சர்ச்சை ரீச் பண்ணிடுவோம். இந்த சர்ச் வந்து கோவாவில் ரொம்ப ஃபேமஸான சர்ச், அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து இந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த சர்ச்சுக்கு பின்னால் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நான் சர்ச்சுக்குள்ளால இந்த நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம். வண்டி பார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இந்த சர்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ், குழந்தை இயேசு ஆலயம். இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா 16வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில். 1594 அதோட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு 1605 வந்து இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த சர்ச் வந்து இதனால் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் அவரோட இறந்த பிறகு அவரோட உடல் இங்கே தான் வச்சுருக்காங்க. அதாவது அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடலை வந்து தோண்டி எடுத்து இங்கே தான் வச்சுருக்காங்க. அந்த உடல் வந்து இன்னும் முழுமையாக அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த உடல் வந்து ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை அதை வந்து கீழே எடுத்து வைத்து மக்களோட பார்வைக்காக வைக்கிறாங்க. இந்த செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் அவரோட உடலை வந்து கோவா அந்த சர்ச்சுக்கு கொண்டு வரதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போனது பார்த்தீங்கன்னா 1954 வந்து அவர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 52 வந்து அவர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அவர் இறந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கிற ஒரு ஐலாண்டில் வந்து அவர் வந்து இறந்து போயிருக்கிறார். ஒரு தீவில் வந்து அவர் இறந்து போயிருக்கிறாரு. அவரோட உடலை வந்து 3 இடத்துல புதைச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அது வந்து வேறு வேறு இடத்துல தோண்டி எடுத்து புதைக்க நேரமும் அந்த உடல் பார்த்தீங்கன்னா அழியாமலே அப்படியே இருந்திருக்கு. ஸோ கடைசியாக வந்து 1924 வந்து இவரோட உடலை வந்து கோவாவில் இந்த சர்ச்சில் கொண்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வர அந்த சர்ச்சில் தான் வந்து அவரோட உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா நார்மலாக கல்லறைகளில் புதைக்கப்பட்ட போல புதைக்கப்படலை. ஸோ இதை பார்க்குறதுக்காக தான் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஸோ கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு சர்ச் இது. இந்த சர்ச்சை பற்றி சில விஷயங்கள் வந்து என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா அது போர்த்துகீசியர்களோட அந்த கட்டிட வடிவமைப்பில் இருக்கிற ஒரு இது. இந்த சர்ச்சில் வெளிப்புறங்கள் வந்து பூசாமல் வச்சுருப்பாங்க. இது வந்து எப்படின்னா, அந்த கோவாவில் கிடைக்கிற அந்த கல், மண்ணில் இருந்து வெட்டி எடுக்கிற அந்த கருங்கல் போல இருக்கிற போல அந்த கல்லை வந்து வச்சு முழுமையாக கட்டப்பட்டது. உள்புறம் மட்டும்தான் பூசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் இதுவரை அந்த சர்ச் வந்து எந்த இது இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கு. இந்த சர்ச் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா, காலையில் மார்னிங் வந்து ஒரு 9 o'clock வந்து சர்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே வந்து கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த சர்ச்சை வந்து நம்ம விசிட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு 1/2 hour to 1 hour வந்து நம்ம அங்கே க்யூவில் நிற்கிறது போல் இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் மண்டே அப்படின்னால எங்களுக்கு வந்து பெருசாக வந்து க்யூ இல்லை. ஸோ இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு அந்த சர்ச் சம்மந்தமான ஒரு மியூசியம் தான். இங்கே இதுக்கு உள்ளால பார்த்தீங்கன்னா அது அந்த சர்ச்சை பற்றிய விஷயங்களும் அதோட இவரோட செயின்ட் பிரான்சிஸோட தொடர்புடைய நிறைய விஷயங்களும் அந்த மியூசியத்தில் பாதுகாத்துட்டு வர்றாங்க. இப்போ இதுவும் வந்து நம்ம அந்த சர்ச்சை பார்த்துட்டு நம்ம அடுத்தால இதுவும் போயிட்டு நம்ம பார்க்க முடியும். இந்த 2 பிளேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கோயில்கள் அந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தமாக பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கோவாவில் இந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணலாம். கிறிஸ்தவர்கள் வந்து முக்கியமாக எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சர்ச் பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோங்க. ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, காலையில் வந்து நம்ம தங்கியிருந்த ரூமோட அட்ரஸ் லொக்கேஷன் வந்து நம்ம நோட் பண்ணாமல் விட்டோம். காரணம் என்னென்னா, நேற்று நைட்டு மிட் நைட்டுக்கிட்ட வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணோம். 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இருட்டில் வந்து அந்த இது எந்த ஏரியாவில் எப்படி வந்தோங்கிறது வந்து தெரியல. காலையிலையும் டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். சுத்தமாக ஏரியாவை நோட் பண்ணல. திடீர்னு ரூம் போகணுன்னா எங்கேங்கிறது வந்து பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோங்க ரூமை. காலையில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணோம். நல்ல காலம் அந்த பெட்ரோல் ஃபில் பண்ணதில் அந்த ஸ்லிப்பில் வந்து அந்த பெட்ரோல் பங்க் நேம் இருந்துச்சு. அதை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அது பக்கத்தில் போயிட்டு எப்படியோ கேட்டு எடுத்து கண்டுபிடிச்சிட்டோங்க. ரூமுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே வந்து நம்ம வந்து பாகா பீச்சுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகா பீச் வந்துட்டோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குங்கிற பார்க்கலாம். பாகா பீச் அப்படின்னாலே வந்து அதோட நைட் லைஃப் தாங்க ஃபேமஸ். இந்த பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கமர்ஷியலான இது. நிறைய பார், லான்ச்சஸ், அதே போல் வந்து கிளப்ஸ், அதே போல் இந்த டேட்டூ போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஷாப்ஸ், அதே போல் வந்து டிஸ்கோத்தே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாகா பீச்சில் ஃபேமஸ். ஏன்னா இது பீச் ஓரத்தில் வந்து முக்கியமாக எல்லா ரெஸ்டாரண்ட்களும் ஓப்பனாக வந்து அந்த பீச் சாண்டில் வந்து இதோட ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கிறது தான் இதோட ஃபேமஸ். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது ஃபுல்லாகவே அந்த பாகா பீச்சோட அந்த கரை ஓரத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ், பார், அந்த இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் லைட்டு, அதே போல் எங்கே பார்த்தாலும் அந்த பயங்கர சவுண்டோட பாட்டுக்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து கோவா வந்தா அப்படின்னாச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். அவங்க ரொம்ப விரும்பி பார்க்குற இடமும் கூட. ஃபேமிலியாக வந்தாலும் இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நைட் லைஃப்பில் இந்த மாதிரி இதிலெல்லாம் உங்களுக்கு பார்ட்டிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணணும். இப்போ ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பார்ட்டிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட அவங்களும் வந்து இங்கே வந்து வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பார் இருக்கும். அதே போல் நீங்கள் இப்போ பார்க்குறது போல் வந்து அங்கே டான்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அது என்ஜாய் பண்ணுறவங்க அது என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லாத ஃபேமிலியாக வந்திருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட் டின்னர் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். நீங்கள் ஆல்கஹால் வேண்டாம், எனக்கு வந்து வெறும் கேண்டில் லைட் டின்னர் மட்டும் போதும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதை வந்து இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு இடங்க, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ இப்போ அதை சுற்றி பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து பாகா பீச்சை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோங்க. நாங்களும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். செம கலர்ஃபுல்லாக இருக்குது. ரியலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாகா பீச்சை உங்களுக்கு காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வந்து வந்தால் இந்த பீச்சை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ பீச்சை விட்டு நம்ம வெளியில் போயிடலாம். இப்போ பீச்சை விட்டு வெளியில் வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸஸோ இல்லை நிறைய கோவாக்கு உரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. டேட்டூஸ் இதெல்லாம் இந்த ரோட்டில் தான் இருக்குது. ஸோ அது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து இன்னைக்கு வந்து இப்போமே வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு மேலே ஆயிடுச்சு, 12 ஆக போகுது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 or 2 பீச்சஸ் நாளைக்கு கவர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அந்த ஃபோர்ட் இங்கே நிறையா இருக்குது. அதில் ஏதாவது முக்கியமான ஃபோட்டோ வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.